எதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா. இந்த சின்ன விஷயத்துக்கா யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு வந்தீங்க? அங்க உங்களை காணோன்னு எல்லாரும் எப்படி பதறி தேடிட்டு இருக்காங்க தெரியுமா? என்னம்மா பண்றது, மனசுக்குள்ள பதட்டம் புகுந்துருச்சுன்னா எதை பத்தியுமே யோசிக்க முடியாம போயிடுது. தாத்தா, நீங்க ஒரு சாதாரணமான விஷயத்த ரொம்ப பெருசா யோசிச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க தாத்தா. என்னம்மா சாதாரண விஷயம் மாதிரி பேசுற? அந்த தவிடு வியாபாரி விசிட்டிங் கார்டு கொடுத்தது தானே பிரச்சனை. கதிர் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு. தாத்தா, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தாத்தா. சின்ன பசங்களுக்கு கூட மரியாதை கொடுக்கறீங்க. உங்களுக்கு யார் மேலயும் கோபம் வரதில்ல, யாரையும் வெறுக்கவும் தெரியல. நாய்க்குட்டியையும் பூனைக்குட்டியையும் கூட தூக்கி வச்சு கொஞ்சிற மனசு உங்களுக்கு. அப்படிப்பட்டவர் எப்படி நீங்க பெத்த பையனையே வெறுக்கிறீங்க? நான் எங்கம்மா வெறுத்தேன்? என்ன தாத்தா சொல்றீங்க? அவன் என்ன வெறுக்க வச்சிட்டான். அவன் பண்ணிட்டு போனது என்ன சாதாரண விஷயமா? கொலபாதகம், கொலபாதகம். தாத்தா, ஒருத்தவங்க மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா தாத்தா? அவன் வாழணுங்கிறதுக்காக ஒரு உசுரை கொலை பண்றது தப்பு இல்லையா? என்ன தாத்தா சொல்றீங்க? உங்க பையன் கொலை பண்ணாரா? மனசை கொல்றதும் மனுஷங்களை கொல்றதும் ரெண்டுமே ஒண்ணுதானம்மா. அந்த கலிவரதன் தங்கச்சியோட மனச இவன் கொலை பண்ணான். அதனால அந்த கலிவரத பைய அவன் மனசாட்சியே கொலை பண்ணிட்டான். அதனாலதான் என் குடும்பத்துக்கு தொடர்ந்து இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். 30 வருஷமா தினமும் செத்து செத்து பிழைக்கிறோம்மா. இத்தனை தப்பையும் இத்தனை தப்புக்கு காரணம் அவன் ஒருத்தன். அவனை எப்படிமா மன்னிக்க முடியும்? அவன் பண்ண தப்பை எப்படிமா மன்னிக்க முடியும் சொல்லு? இல்ல தாத்தா, நான் இந்த பாருமா, ஒரு கையெடுத்து கும்பிடுறேன். இதுக்கு மேல அதை பத்தி பேச வேண்டாம். தாத்தா, நான் என்ன சொல்றேன்னா, சரி தாத்தா, காலையில இருந்து நீங்க மாத்திரை போடாம இருப்பீங்க, பிபி லோ ஆயிட போகுது. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க தாத்தா, வாங்க, எழுந்துறீங்க, வாங்க. பாத்து தாத்தா, 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 என்னாச்சு? ஐயோ தாத்தா, 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 என்ன பாருங்க தாத்தா, தாத்தா, தாத்தா. சொல்றாமா? அப்பா, அப்பா. ஏய், என்னாச்சு? என்னடாமா, ஏதாவது பிரச்சனையா? அப்பா, இங்க என்னோட ஹவுஸ் ஓனர் தாத்தா நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இருமா, இரு, பதட்டப்படாத. முதல்ல நீ நிதானமா இரு. சரிப்பா. உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க? யாரும் இல்லப்பா, நான் மட்டும்தான் இருக்கேன். சரி, நீ தைரியமா இரு. பல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாரு. ஒன்னும் அவசரம் இல்லம்மா, நீ பொறுமையா பாரு, பொறுமையா பாரு. அப்பா, பல்ஸ் கம்மியா தான்ப்பா இருக்கு. அப்படின்னா லோ பிபியா தான் இருக்கும். நீ ஒன்று பண்ணு, அவர் பாதத்தை நல்லா சூடு பறக்க தேய்ச்சு விடு. நல்ல சூடு பறக்க தேய்மா. சரிப்பா. என்னங்க, என்னாச்சு? நர்மதாவுடைய ஹவுஸ் ஓனர் தாத்தா மயங்கி விழுந்துட்டாராம். அவதான் லைன்ல இருக்கா. இப்ப என்ன ஆச்சா? ஏய், அதுக்காக நீ ஏன் பதற? இல்லங்க, அவருக்கு நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா. நர்மதா, என்னடாமாச்சு? அப்பா இன்னும் கண் முழிக்கலப்பா.
லோ சுகர் ஆயிருக்கும். சாக்லேட், சர்க்கரை, ஸ்வீட்டு இது மாதிரி எது பக்கத்துல இருக்கோ அதை எடுத்து கொடுத்துரு. சாக்லேட்டா? சீக்கிரமா. சரிப்பா, ஒரு நிமிஷம். என்ன ஆச்சுங்க? ஐயோ கடவுளே. இருக்குப்பா. தாத்தா 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 கொஞ்சம் சாப்பிடுங்க. தாத்தா 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 எழுந்துறீங்க. தாத்தா. என்னடாமா? சக்கரை கொடுத்துருக்கேன்பா. தாத்தா. சரிம்மா, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிடும். தாத்தா தாத்தா. அப்பா, தாத்தா கண் முழிச்சிட்டாரு. சரிம்மா, ஜாக்கிரதையா பாத்துக்கா. இனிமேல் அவர் இப்படி தனியா வர வேண்டாம்னு சொல்லு. வேற ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணேன்னா. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். நான் அப்புறமா கூப்பிடுறேன். தாத்தா எழுந்துறீங்க. தாத்தா. அம்மா. தாத்தா எழுந்துறீங்க. அம்மா. என்னாச்சு தாத்தா? மயங்கி விழுந்துட்டேனா? ஆமா தாத்தா, சாமிக்கு வச்சிருந்த சர்க்கரையை எடுத்து கொடுத்தேன், நீங்க கண் முழிச்சிட்டீங்க. என் குடும்ப மானத்தையும் என் உசுரையும் காப்பாத்திட்டம்மா. என்ன தாத்தா சொல்றீங்க? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா இதான் சாக்குன்னு அந்த கலிவரத பைய என் பேத்தியோட கல்யாணத்தை நிறுத்திருப்பாம்மா. அது மட்டும் இல்லம்மா, மற்ற 2 பேத்திகளுக்கும் கல்யாணமே ஆக விட மாட்டான். என் பேரனையும் வாழ விட்டுருக்க மாட்டான். தாத்தா, இந்த சாமி இருக்கிற எல்லைக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ சொல்றதும் சரிதாம்மா. நான் வீட்டுல இருக்கிறப்போ யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி நடந்திருந்தா? தாத்தா, பேச்சுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நான் எதுக்கு இங்க வரணும்? நீ எதுக்கு இங்க வரணும்? நான் எதுக்கு மயக்கமாய் இங்க விழணும்? நீ எதுக்கு காப்பாத்தணும்? தாத்தா, நான் வரலன்னா கூட உங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது தாத்தா.